நீ ஜெயிலுக்குள்ளாரியே கடந்து செத்து போயிடு. உன் குடும்பத்தை வேணா நான் விட்டுறேன். என்ன சொல்லுத? உன் கனவுல கூட அது நடக்காதுல. நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நரு, என்னைய சிக்க வைக்கிறது, என்னோட குத்தத்தை நிரூபிக்கிறது, இதெல்லாம் உனக்கு ஆகாத வேலை. சும்மா தேவையில்லாம உன்னைய தோல் உரிக்கிறேன், வெங்காயத்தை உரிக்கிறேன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வையி, நிச்சயமா உன் குடும்பத்தை நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். ஒளிஞ்சு வாழ்ந்தத பார்த்ததும் பயந்து வாழ்றேன்னு நினைச்சியா? நான் ஒளிஞ்சு வாழ்றது உனக்காக இல்லல. நீ என் மேல வீசிருக்கியே ஒரு அசிங்கம், அதுக்கு பயந்துதான். நான் மானம் உள்ளவல, அதனாலதான் அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் பயப்படுற. ஆனா நீ அப்படியா? வெக்கம், மானம், ரோஷம் இது எதுவுமே இல்லாத ஈன பிறவி தானடா நீ. அப்படி சொல்லக்கூடாதுடா. இனிய மூளை இருக்கிற கெட்டிக்காரன்னு சொல்லணும். மானம் கெட்டு போய் மூளைய மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? ஒரு நாள் நீயும் மாட்டுவல்ல. அது வரைக்கும் நிச்சயமா நான் உன்னைய விடவே மாட்டேன். நெசமாவா? அம்புட்டு நம்பிக்கை அவனுக்கு. நெசமோ நியாயமோ ஏன் பக்கம் இருக்குல்ல. செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்க உடம் பிறந்த அக்காவையே சிக்க வச்ச கேடு கெட்டவன் நீ. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? எனக்கு புரிய வேண்டாம், உனக்கு புரிஞ்சா போதும். ஏலா, இந்த சவுந்தர பாண்டிய பத்தி இன்னும் நீ முழுசா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுதாமல மோதுற. என் வயித்தெரிச்சலுக்கு நீ பதில் சொல்லணும். என் குடும்பத்தோட சாபத்துக்கு நீ பதில் சொல்லணும். இந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இந்த ஊரு உலகம் அம்புட்டிய உன் குடும்பமே சேர்ந்து உன்னைய வெறுத்து ஒதுக்கி அனாதையாக்கி தெருமுக்குல நிறுத்தும். நான் கும்பிட்டுட்டு வரேன். அந்த சடையாள் மேல சத்தியமா சொல்றேன், இது நடக்குதா இல்லையான்னு போத்துக்கிட்டே இருல. தள்ளுல. சூடாமணி, வாய் இருக்கிறதுனால வசனம் வேணா பேசலாம் நீயே. ஆனா இந்த சவுந்தரபாண்டிய உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நல்லா எழுதி வச்சுக்க. உன்னை இழந்துட்டு உன் பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல அனாதையா நிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. காப்பி நல்லா இருக்கு. ரத்னா, வீட்டுல யாரு இல்லைன்னு தெரியாதுல்ல. நான் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். உங்க வீட்டுல தப்பா நினைக்க போகுதாவ? பெத்த புள்ள மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் சந்தேகப்பட்டு தப்பா நினைப்பாங்க. எங்க வீட்டுல தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க காஃபியை குடிங்க. அடடே, வாங்க தம்பி வாங்க. ரத்னா, இவங்க எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு. சொல்ல போனா இவங்க தான் எனக்கு அம்மா மாதிரி. மாதிரி என்ன, அம்மாவே இவங்க தான். வணக்கம் ஆண்டி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா தம்பி? இல்ல, இப்பதான் வந்தேன். இப்ப ஏதாவது பிரச்சனையா சாமி? கல்யாணமே பிரச்சனை தான். நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. என்ன தம்பி, என்ன பிரச்சனை? இல்ல ஆண்டி, அது பெருசா ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல தான் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுதாவ. இருக்காதா? அவங்க உங்களை பெத்தவங்க, நீங்க ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை.
உங்களை மனக்கோலத்துல பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசையா இருக்காதா? எங்க கல்யாணம் தடப்பட்டு 2 தடவை நின்னு இருக்கேன் ஆண்டி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? அந்த முத்துப்பாண்டி தான். அவன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லைல்ல. இதுக்கு மேல ஏன் யோசிக்கணும்னு அம்மா கேக்குதாவா? நியாயமான கேள்விதானே சாமி. ஆண்டி, எனக்கு காத்திருக்கிறத பத்தி கவலை இல்லை. எனக்கு ஒய்ஃப்னா அது ரத்னா மட்டும்தான். அவளுக்காக 10 வருஷம் காத்திருக்க சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா அம்மா அப்பா அப்படி இல்லை. உடனே கல்யாணத்தை நடத்தணும்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லுதாவ. இல்ல தம்பி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் சமூகத்துக்கிட்டையும் இவங்க அப்பா கிட்டையும் பேசுறேன். அம்மா இந்த தடவை ரொம்ப பிடிவாதமா இருக்காவ. அவங்க பேச்ச நான் கேட்டே ஆக வேண்டியது இருக்கு. நீங்களாவது சண்முக சாட்டை எடுத்து சொல்லுங்க ஆண்டி. வீட்ல பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்க எந்த சங்கடமும் பட வேணாம். நான் எடுத்து சொல்றேன். நான் அவங்க கிட்ட பேசுறேன், போதுமா? கேட்டி ரத்னா, சமைச்சாச்சா? புள்ளைக்கு எது பிடிக்கும், என்ன ஏதுன்னு கேட்டு வச்சியா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா சாப்பிட மாட்டாராம். உடனே கிளம்பிடுவாராம். ஐயோ, வீடு தேடி வந்த புள்ளைய சாப்பிடாம அனுப்புறதா? அது இந்த வீட்டு பழக்கமே இல்லையே. நீ இரு ரத்னா, நான் போய் கடகடன்னு சமைக்கிறேன். ஆண்டி, என்ன? சாப்பிட்டுட்டு தான் போகணும். அம்மா இருங்க, நானும் வரேன். அம்மா அம்மா நானே சமைச்சுக்கிறேன். அவருக்கு ஏன் சமையல் தான் ஓ, பிடிக்கும். அது வேற இருக்கா? சரி சரி, நீ சமைச்சுக்க. நான் கூட மாட உனக்கு ஒத்தாசையா இருக்கேன். ம். ம். ஏன்தா திடீர்னு மாப்பிள்ளை இப்படி சொன்னதும் பயந்துட்டியா? இது எப்படி அண்ணன் கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தம்மா. நல்ல வேலை நீங்க வந்தீங்க. செல்லம், என் தங்க கொடுமை. அம்மா வேற எதுக்குல இருக்க? நீ ஆசைப்பட்டது நடக்கதான் போகுது. நிஜமாவாமா? ஆமாண்டி, என் செப்பு சிலையே. என்னன்னு தெரியலம்மா. அவருக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும். 2 வீட்டுல எந்த தடையும் இல்ல. ஆனாலும் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது. என்னத்த சொல்ல, எல்லாம் தலை விதி. இம்புட்டு பாடுபட்டதுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாதும்மா. அட, இப்ப யாரு நிக்க போகுதுன்னு சொன்னா? அதான் அம்மா இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். பல நேரம் நான் நினைச்சுப்பம்மா, ஒருவேளை அம்மா இங்க இருந்தா எல்லாம் காலத்துக்கு நடந்திருக்கும்னு. எதுக்காக அவங்க எங்களை விட்டுட்டு போகணும்? இப்ப வரைக்கும் எங்க யாருக்கும் தெரியலம்மா. அம்மானு ஒருத்தி இல்லாததுனால நாக்கப்பட்ட கஷ்டம். என் சாமியில அழக்கூடாதுடா செல்லம். அம்மா இருக்க, இனிமே தப்பா எதுவும் நடக்காது. சம்முவும் தப்பா நடக்கவும் விட மாட்டான், போதுமா? எப்போ என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாப்பிடலாமா? எப்போ வா சாப்பிடுவான். எப்போ எப்போ இப்ப நீ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? எப்போ உனக்கு என்னாச்சு? எம்மோ உனக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல சாமி. நல்ல வேளை சாப்பாடு சூடா இருக்கும் போதே வந்துட்டீங்க. 2 பேரும் போங்க, மூஞ்சிய கழுவிட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எப்போ என்ன அம்மா ஏதாச்சும் சொன்னியா? ஏதாவது சண்டை போட்டியா? இல்லை, எட்டிட போறேன். செம கடுப்புல இருக்கிறேன். போயிரு, மரியாதை போயிரு. அந்த மனுஷன் எப்பவுமே அப்படிதான். நீ போய் மூஞ்சிய கழுவிட்டு வா. பரணி, கூட்டிட்டு போத்தா. டேய் வாடா, அவங்களுக்குள்ள சண்டை வந்தா என்ன, சமாதானம் வந்தா என்ன?
அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க, நீ வா. வாடா. எப்போ நீ என்ன போட்டு எடுக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்தே உட்காந்துருக்க? ஆ, என்ன பிரச்சனை உனக்கு? மோ, ஏன் இப்படி கிடக்காரு அவரு? என்னாச்சு அவருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா உங்களுக்குள்ள? இல்லை, என்கிட்ட எதுவும் கேட்காதல. நான் மனசு வேக்காட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். எது கேட்கனாலும் அவளை கேளு. ஏமோ, ஏதாச்சும் சொல்லிட்டியா அவரை? ஏன் அவர் கோவமா இருக்காரு? இதுல நான் சண்டை போட என்னப்பா கிடக்கு? நான் சாதாரணமா தான் பேசினேன். ஏன் என்கிட்ட வக்கனையா பேசல? அதான் அவன்கிட்ட பேசு. அவன் என்ன சொல்லுதான்னு நானும் கேக்குறேன். அத்தை, என்ன அத்தை, என்ன ஆச்சு? நான் என்னத்தன்னு சொல்ல? எப்பா சம்முவோம், அம்மாக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பியா? ஏமோ, என்ன கேள்வி இது? நீ என்ன வேணா கேளு, உசுர கொடுக்கவே தயாரா இருக்கும்ல. ஒரு சத்தியம் செய்ய மாட்டான். என்னன்னு முதல்ல சொல்லுங்க. இல்லையா, நேத்துல இருந்து மனசு வேக்காடா கிடக்கு. 3 பிள்ளைங்களும் பாவம் இல்ல. பாவம் தான், 6 இல்லைன்னு சொன்னா. அவங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு தான் நானும் அவளும் போராடுதோம். இந்தாரல சம்மு, உன்னை நல்லா புரிஞ்சுக்க. உங்க அப்பா ஓஞ்சு போயிட்டாரு. இது அவருக்கு ஓடி ஆடுற காலம் கிடையாது. இதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கே நீதான் ஆணி வேறு. நீ இல்லாம இங்க எதுவுமே நடக்காது, அது தெரியும்ல. அத்தை, அவனுக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்கு அத்தை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நெசந்தாம்மா, நானும் ஆவேசமாதான் இருந்தேன். என்னையும் இந்த குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானே அந்த நாசமா போன சௌந்தர பாண்டி. அவனை அழிக்க ஆசைப்பட்டேன், பழிக்கு பழி வாங்க ஆசைப்பட்டேன். எங்களுக்கும் அதே ஆசை இருக்காதா அத்தை? இல்லத்தா, அது சரியில்லை. அவனை பழி வாங்கணும்னு நாம போராடுறது தப்புன்னு இப்பதான் தான் எனக்கு உரைக்குது. ஏமோ, நீ என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. என்ன சொல்ல வர? இல்ல சம்முவா, அவனை பழி வாங்கி என்ன நடக்க போகுது? கைய விட்டு போன அந்த 20 வருஷம் திரும்ப கிடைச்சிடவா போகுது? இல்ல இந்த ஊருக்குள்ளதான் ஏத்துக்கிட போறாங்களா? பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறான்னு? கேளு, இன்னும் கேளு. இன்னும் பேசுவா பாரு நிறைய. பேசு பேசு, நீ பேசு. நீங்க சும்மா இருங்க. ஏலே சம்முவோம், மிஞ்சினா நான் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு சொல்லு? 5 வருஷமோ 10 வருஷமோ? அதுல எத்தனை வருஷம் ஜெயில கிடக்கணுமோ எனக்கு தெரியல. ஒருவேளை ஜெயிலையே கூட என் உசுறு போயிடலாம் இல்லையா? ஏமோ, வாய கழுவுமா. என்ன பேச்சு பேச நீ? இதுக்கு எம்பிட்டு போராடுதான்? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டி நீ. இந்த லட்சணத்துல நான் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேனா? இலே, அவன் இதோட நிப்பாட்டல, இன்னும் பேசுவா. எந்த சூடாமணி, நீ பேசு. நீ பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிடு. நீயும் கேளு. அத்தை, என்ன பேசுறீங்க? பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? இல்லத்தா, யதார்த்தத்தை யோசிச்சு பார்க்கணும்ல. நான் யாரு? காலம் போன காலத்துல எனக்கு என்னத்துக்கு இந்த பழி வாங்குறது? கெட்டு போன பேரை சரி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் 20 வருஷமா என்ன தப்பானவன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷமும் சொல்லிட்டு போட்டுமே. இப்ப என்ன கெட்டு போச்சு? பாத்தியால, பாத்தியா எப்படி பேசுறான்னு? இதுக்காக நம்ம இவ்வளவு பாடுபட்டோம். ஏ மாமா, உள்ளத தானே நான் சொல்லுறேன். இந்த பாரு சம்முவா, போதும் விட்டுடு. எனக்கு என்ன ஆசை? நான் பெத்த பிள்ளைங்களை கண்ணார பாக்கணும்னு நினைச்சேன், பார்க்க வச்சுட்டேன். நான் ஆண்டு வாழ்ந்த வீட்ல நிம்மதியா 2 நாள் தங்கணும்னு நினைச்சேன். மகாராணி மாதிரி என்னைய வீட்டுக்குள்ள உட்கார வச்ச. இது பத்தாதா? போதும் நிப்பாட்டுமா.
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். நான் பேசுறத தாம்ல பேசுவேன். என்ன செய்ய சொல்ற? தாரே, ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், சந்தோஷமா இருக்க. இதே சந்தோஷத்துல ஜெயிலுக்குள்ளேயே செத்து போக எனக்கு சம்மதம் தான். எப்போ என்ன ஒருவேளை ஜெயிலுக்குள்ளேயே என் உசுறு போனா யாருக்கும் தெரிய வேணாம், புரிஞ்சுதா? கேட்டுக்கிட்டியா? என்ன சொல்லுதான்னு கேட்டுக்கிட்டியாடா பேப்பையில? அவன் ஒருவேளை ஜெயிலையே செத்து போயிட்டான்னா நீயும் பரணியும் போய் அவனை அங்கேயே புதைச்சிட்டு எல்லா காரியத்தையும் அங்கேயே முடிச்சிட்டு வருவீங்களா? எப்படி பேசுதா பாத்தியால? இதுக்கு அவளை நான் இவ்வளவு வருஷம் காத்து கிடந்தேன். இந்த பேச்ச கேட்கறதுக்கு அவளை நான் காத்து கிடந்தேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கா பாருல. மாமா, எது முக்கியம்? நான் முக்கியமா இல்ல பிள்ளைங்க முக்கியமா? சொல்லுங்க. பாவம் பிள்ளைங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கனவு சுமந்துகிட்டு இருக்குதுங்க. அது நிறைவேற வேணாமா? இப்ப ஆறு நிறைவேற்றி வைக்க மாட்டேன்னு சொல்லுதா? நிறைவேறுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வீரா போலீஸ் ஆகணும், ரத்னா வெங்கடேச கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், கனி பெருசா பாட்டு பாடி பெரிய பேரெல்லாம் வாங்கணும். இதை விட என் ஆசை முக்கியமா? எப்போ என்னப்பா பேச அவ உயிர் எடுக்கா? நல்ல கேள்வி. அத்தை, வேண்டாம் அத்தை, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்தை. நெருப்புனா வாய் வெந்துருவா போகுது பரணி. இன்னொரு வாட்டி நான் ஜெயிலுக்கு போனா திரும்பி வருவனான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் போறதுக்குள்ள ரத்னா கல்யாணத்தை கண்ணார பார்த்துட்டு போணும். அத மட்டும் செஞ்சு வைப்பியா? எனக்கு வாக்கு கொடுப்பியா? சம்முவம் ஒன்னதாம்ல கேக்குறேன். மோ என்னம்மா வேணும் உனக்கு? தயவு செஞ்சு இப்படி பேசுறத நிப்பாட்டியா? இப்ப என்ன உனக்கு? ரத்னா கல்யாணத்தை உன் கண்ணு முன்னாடி நல்லபடியா நடத்தி வைக்கணும், அவ்வளவுதானே? நான் நடத்தி வைக்கேன், இதுக்கு போய் கண்ட மாதிரி பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, கனி வீரா இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த சவுந்தர பாண்டிய பழி வாங்குத, அவனை ஜெயிலுக்கு அனுப்புதே. என் அம்மா உத்தமி பத்தனின்னு ஊர் முன்னாடி நிரூபிக்க. இது இந்த சாப்பாடு மேல சத்தியம். நீ முதல்ல சாம்பார் எடுத்து ஊத்து. என்னலே இப்போ உனக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சில்ல? ஒன்னே ஒண்ணுதாயா புரிஞ்சிருக்கு. சூடாமணி எப்படியோ நம்ம ஊருக்கு வந்துட்டா, அவளை வச்சு இவங்க எல்லாரும் ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் புரியுது. ஏலே விளங்காதவனே, ஒன்னும் விடுதலையாகி நிரந்தரம் இங்க வரல. அங்க இங்க பேசி நான் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டேன். சூடாமணி பரோல்ல தான் வந்திருக்கா. ஐயா, இந்த பரோல்னா என்ன? இல்ல, கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும்போது கிடைக்குதே அதுக்கு பேரு ஜாமீன். தண்டனை காலத்துல ஜெயில இருந்து வெளியில வந்தா அதுக்கு பேரு பரோல். அப்பன்னா சூடாமணி திரும்ப ஜெயிலுக்கு போயிருவாளையா? போலினா அடிச்சு தூக்கிட்டு போயிருவான். ஐயா, அவ பரோல் முடிஞ்சு மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள அவளை அசிங்கப்படுத்தணும். அவளை இந்த குடும்பத்தோட சேர விடவே கூடாது. இப்ப என்ன செய்ய போறிய? சாப்பிடுறதப்ப கொளுத்தி போட்டேனே, அப்ப பாக்கியத்தோட மூஞ்சிய பாத்தில்ல? முகமே செத்து போச்சியா? பயந்தல போயிட்டாவ. அதாம்லே இப்ப அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இங்கிட்டு இவ பயப்படுவா. அதே நேரம் சூடாமணி அங்க சும்மா இருப்பாளா? அவ அவளோட மகன்கிட்ட என்கிட்ட நேருக்கு நேரு சண்டை போட்டதை அவன்கிட்ட சொல்லுவாளா மாட்டாளா? சொல்லுவாளாயா? சொல்லுவா, சொல்லணும். ஆக எனக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வெறும்பைய குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்பனா அவங்க சூடாமணியை அவசர அவசரமா மறைச்சு வச்சிருவாங்கல்ல? அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செய்யணும் இல்ல? கண்ணா முடிச்சு விளையாட்ட இது.
கண்டுபிடிக்கிறது தான் விளையாட்டு. எத்தனை நாள் ஒளிச்சு வைப்பானே? கண்டுபிடிக்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்னையா? ஊரு முன்னாடி ஊரே கூடி நிக்கப்போ அவளை நான் அசிங்கப்படுத்தணும். அதுக்காகத்தான் நான் வெயிட்டிங்கு. இந்த சவுந்தர பாண்டியோட சகுனி வேலையை நீ இனிமே தானே பார்க்க போற. ஐயா, என்னலே? எப்பவுமே சொல்லுவீங்க, ஒருத்தன் முழிச்சுக்கிறதுக்குள்ள அடிக்கணும், அப்பதான் ஈஸியா ஜெயிக்க முடியும்னு. சூடாமணி வந்திருக்கா, ஆனா எதுவுமே செய்யாம இருக்கீங்களே. உடனடியா ஏதாச்சும் பண்ணாண்டாமா? ஏலே, நான் இன்னொன்னும் சொல்லுவேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒருத்தரை எங்க அடிச்சா ரொம்ப வலிக்குமோ அங்க நான் அடிக்கணும். அதே மாதிரி எப்ப அடிச்சா ரொம்ப அவமானப்படுவாங்களோ அப்ப அடிக்கணும். மறந்து தொலைச்சிட்டய்யா. நீ மறக்காம இருந்த அத்தனை அதிசயம். தர்லே, சூடாமணி பரோர்ல வந்திருக்காங்கிறத விசாரிச்சுட்டேன். கொஞ்ச நாள் தான் இருக்கு பாக்கி. அவ கிளம்புறதுக்குள்ளாரையும் ரத்னாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் வேற செய்ய போறாங்களாம். ஓஹோ. ஊரே கூடி மணமக்களை வாழ்த்துறதுக்காக நிப்பாங்கல்ல, அப்பதாம்லே அந்த சூடாமணியை அவமானப்படுத்தணும்.